மதுரையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த அம்பிகா திரையரங்கம் அடுத்த வாரத்துடன் மூடப்பட உள்ளது. திரையரங்கை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்ட திட்டமிட்டுள்ளதாக அதன் உரிமையாளர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு 2-3 நாள் தியேட்டர் ஓப்பன் பண்ணி மக்கள் யாராவது ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி கடைசி ஷோ நம்ம லாஸ்ட் ஷோ இந்த தியேட்டர் மூடுறதுக்கு முன்னாடி அது ஒரு சிறப்பான விஷயமா நம்ம பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸ். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தாண்டி இந்த மாதிரியான பழமையான தியேட்டர்கள் எல்லாம் ரொம்ப அரியதாக இருக்கு. அதை டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுடைய பொதுவான மனநிலை எப்படி இருக்கும்? ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க தியேட்டர்? இல்லை, ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நாள் அசோசியேட்டாக இருக்கும்போது அதை மாற்றி அடிக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தியேட்டர் மோர் தென் பிஸ்னஸை காட்டியும் அதை நாங்கள் ஆசைப்பட்டு தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய ஆடியன்ஸும் இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நிறைய பேர் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல நினைவுகள் இருக்கும் அந்த இடத்துல. நான் முதல் இந்த படம் பார்த்தேன், நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன், ஃபேமிலியோடு வந்தேன், இல்லை இந்த இடத்துல சவுண்டு நல்லாயிருக்கும். இந்த அம்பிகா தியேட்டரை பொறுத்த வரைக்கும் சவுண்டு, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அஃபோர்டபுள் ஸ்நாக்ஸாக இருக்கும், குவாலிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலே ஃபஸ்ட் டைம் லேசர் ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்தது நம்ம தான். டிடிஎஸ் ரக்ஷகன் படத்துக்கு கொண்டு வந்தது நம்ம தான். டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் 3D கொண்டு வந்தது நம்ம தான். இந்த மாதிரி எல்லாமே நம்ம அப் டு டேட் ஃபெசிலிட்டியில நம்ம பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அதனால் இன்றைக்கும் இந்த தியேட்டருக்குன்னு சில அபிமானிகள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது காலத்துக்கு ஏற்றாப்புல சில மாற்றங்கள் கொண்டு வரனால அதை நம்ம ஃபோர்கோ பண்ணி தான் ஆகும். இப்போதைக்கு நமக்கு இந்த வாரம் ஒரு ரிலீஸ் இருக்கிறனால அது புது படம் ரிலீஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எதுவும் பண்ண மாட்டோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃப்ரைடே போல் இல்லை தேர்ஸ்டே போல் ஒரு லாஸ்ட் ஷோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் இந்த தியேட்டரோட அபிமானிகளை கூப்பிட்டு பண்ணணும், அவங்க எல்லாரும் இங்கே ஃபோட்டோ எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். பொதுவாக தியேட்டர்கள் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தியேட்டர் ஓனர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எதுவும் கொஞ்சம் பின்னேறி அடைஞ்சிருக்கா? இது இடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திரும்பவும் நீங்கள் ஒரு தியேட்டர் பண்ணுவீங்களா கேட்டாலே நீங்களே ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி அதுக்கான காரணம் பிஸ்னஸ் முன்னாடி மாதிரி இல்லையா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, தொழில் நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸ்பெக்டேஷன், ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம ஒரு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் இன்னைக்கு தியேட்டரில் இருந்தால் தான் மக்கள் கம்ஃபர்டபுளாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வீடுகளிலே ஹோம் தியேட்டர் பண்ண முடியும், எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது, எல்லாமே கம்ஃபர்டபுளாக வீட்டிலே இன்னைக்கு எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா ஓடிடி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதையும் தாண்டி மக்கள் வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் மக்கள் விரும்புகிறாங்க. இல்லை ஒரு வீட்டில் கேட்கக்கூடிய முடியாத ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்காக மக்கள் வர்றாங்க. இன்னொன்று, நான் ஒரு 10 பேரோட சேர்ந்து பார்க்கணுன்றதுக்காக வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அந்த தியேட்டர் நிறைவேற்றுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இன்றைக்கும் தியேட்டர் இருக்குது.